தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த போர் ஒத்திகை தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். இந்தியாவில் தீவிரவாதிகள் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்தியா தற்போது அதற்கான தாக்குதலை கொடுப்பதற்காக தயாராகி வருகிறது. இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் பதட்டமானது நிலவி வருகிறது. இந்த போர் பதட்டத்தின் காரணமாக இந்தியா முழுவதும் போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் பாண்டிச்சேரியில் போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இந்த போர் ஒத்திகையானது புதுச்சேரி விமான நிலையம் அருகே இந்த கிரவுண்டில் நடைபெற்று வருகிறது. இங்கு தீயணைப்புத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளும் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஒத்திகையில் தற்போது தீயணைப்பு தீ ஏற்பட்டால் அது எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது குறித்து செய்வதற்காக தீயணைப்புத்துறையானது தற்போது விரைந்திருக்கிறார்கள். இந்த தீயணைப்புத்துறையினர் தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்திற்கு உள்ளே சென்று அந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்று அதேபோல போர் நிகழ்த்து நடக்கும்பொழுது வான்வெளி மூலமாக தாக்குதல் நடைபெற்றால் அதை எவ்வாறு தடுக்க வேண்டும், பொதுமக்கள் எவ்வாறு அதை பாதுகாப்பாக இடத்திற்கு செல்ல வேண்டும், எப்படி அதை நம்ம தாக்குதலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புதுச்சேரி விமான நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஒத்திகையானது 4 மணிக்கு நடைபெற்றது. முதலில் இந்த ஒத்திகை நடைபெறும் இடத்தில் இந்த சைலண்ட் ஒலியானது நிகழ்த்தப்பட்டது. அதே போல விமான நிலையம் உள்ளேவும் இந்த சைலண்ட் ஒலியானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களை பொது மருத்துவமனைக்கு எப்படி எடுத்து செல்வது, ஆம்புலன்ஸ் எப்படி வரவழைக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு அவர்களை பாதுகாத்து அந்த ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் இந்த புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை மற்றும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் எல்பிசி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் ஒன்றிணைந்து அனைவருமே ஒற்றுமையாக இணைந்து இந்த போர் பதட்டத்தை எவ்வாறு நம்ம அதை போக்க வேண்டும் உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடத்தி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.